ஃபர்ஸ்ட் இந்த சம்பவத்தை வந்து கொலை மாதிரி கொண்டு போகலான்னு தான் இவங்க அப்படித்து உருட்டிட்டு இருந்தாங்க. பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் தான் இது பேசும் பொருளாகுது. இந்த மரணம் வந்து மழைநீர் வடிகாலில் விழுந்து தீபான்ற பொண்ணு உயிரிழந்ததை வந்து பேசும் பொருளானதே அண்ணாமலை அண்ணன் ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் தான். இந்த ஆட்சி வந்து மானங்கட்ட ஆட்சின்றதுக்கு நிறைய சான்று இருந்தாலும் இதுவும் ஒரு சான்று. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துப்புரவு தொழிலாளர் ஒரு பொண்ணு வரலட்சுமின்ற பொண்ணு இதே மாதிரி தான் மழை நீர் வந்து கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்தாங்க. அதுவும் பேசும் பொருளானதுக்கு அப்புறம் தான் எல்லா தலைவர்களுமே அந்த பொண்ணு வீட்டுக்கு போனாங்க. அந்த பொண்ணுக்கு நிவாரணம் கிடைச்சிச்சு. ஒவ்வொரு தப்பும் நடந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து அந்த தப்பை திருத்திக்கணுன்றதுல தெளிவா இருக்கிறாங்க. அந்த திருட்டு திமுக சென்னையோட மேயர் பிரியா, அந்த பொண்ணு மேயர்ன்றதை மறந்து சேகர் பாபுக்கு பிஏவாவே தெரியுது. கொடை பிடிச்சிக்கிட்டோம். சேகர் பாபு எங்க இருக்காரோ அங்க மட்டும்தான் அந்த பிரியாவை பார்க்க முடியும். இதெல்லாம் கவனிக்க நேரம் இல்லாம நம்மளோட மாண்புமிகு இந்த திமுகவோட தலைவர் வந்து முதலமைச்சர், தமிழ்நாட்டினோட தலையெழுத்தே இல்லாம முதலமைச்சர் வந்து ஜெர்மன் போயிட்டு புறாவுக்கு ஏற போட்டுட்டு இருக்காருங்க. ரோட்ல வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. அதை நம்ம ரோட்லயே சைக்கிள் ஓட்டிருக்கலாம். அவர் வீட்டு மொட்டை மாடியிலே புறாவுக்கு தீனி போட்டுக்கலாம். இதை இங்க இருந்து ஜெர்மனுக்கு போய் பண்றாரு. அவரோட ஆள் மனசுல யாரும் பூந்து நம்ப வச்சுக்குவாங்க, நீங்க தான் இந்தியாவோட பிரதமர்னு. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து வெளிநாடு பயணம் போனா இவரும் போவாரு. இவர் வெளிநாடு பயணம் போயிட்டு முதலீடு எடுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல, இங்க இருந்து போன ஃபிளைட் செலவுக்கு கூட வராது, இவங்க எடுத்துட்டு வருது. அது எல்லாரும் ஒரே ஃபிளைட்ல போவாங்க. ஒரே ஃபிளைட்ல போயிட்டு இவங்களை வரவேற்கிறதுக்கு முன்னாடி பொக்கி எடுத்துட்டு வைக்கிற குரூப் தான் இந்த திருட்டு திமுக குரூப். நீங்க சென்னைக்குள்ள ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி பாருங்க, எவ்வளோ பள்ளங்கள் நோண்டி வச்சிருக்காங்க, அதுல எவ்வளவு தண்ணி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த திருடு திமுக எப்பவுமே தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி தப்பே நடக்கக்கூடாதுன்றதுக்கு என்ன வழின்னு பார்க்கல. தப்பு நடந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி மூடி மறைக்கலான்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க.